குருவியும் காக்கையும். ஒரு அழகான காட்டுல ஒரு மாமரமும் அத்தி மரமும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த மாமரத்து மேல காலுக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. அந்த அத்தி மரத்துல மீனுக்குருவி தன்னோட 3 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. கலு, தினமும் அந்த குருவி காட்டுல நிறைய இடத்துக்கு போய் விதவிதமான சாப்பாடுகளை கொண்டு வருது. ஆனா நீங்க என்னைக்குமே காஞ்ச தானியத்தை தான் கொண்டு வரீங்க. இன்னைக்கு அந்த குருவி கூட நீங்க உணவு தேட போங்க அப்படின்னு மனைவி ராணி சொன்னதுமே காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, இன்னைக்கு நீ உணவு தேட போகும்போது நானும் உன் கூட வர மீனு. சரி காலுவண்ணா, ஒரு திராட்சை தோட்டம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா அந்த தோட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற பழங்கள் இந்த நேரம் பழுத்திருக்கும். நான் இன்னைக்கு அங்கதான் போறேன். நான் என் கூட உங்களையும் கூட்டிட்டு போறேன். பசங்களா, அம்மா உணவு தேட போறேன். நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? பிங்கி, தம்பி தங்கச்சிகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காலுக்காகத்தின் கூட திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. திராட்சை தோட்டத்துக்கு போன 2 பறவைகளும் ஒரு கூடை நிறைய திராட்சை பழங்களை பறிச்சாங்க. அப்பாடா மீனு, இன்னைக்கு முழுவதும் எங்களுக்கு இந்த திராட்சைகள் போதும். வா, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். கழுவண்ணா, ஆனா என் பசங்களுக்கு இவ்ளோ திராட்சைகள் பத்தாது. நான் வேற ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். அப்படின்னா நீ போ மீனு, எனக்கு இந்த திராட்சைகள் போதும். நான் வீட்டுக்கு போறேன். இந்த கூடையில இருக்கிற திராட்சையை என் குழந்தைங்களுக்கு கொடுத்துடுங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த திராட்சை கூடைய காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. காலுக்காகமும் அந்த 2 கூடையும் எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தானியங்களை தேடி வேறு இடத்துக்கு பறந்து போச்சு. ஐயா காலு, திராட்சை பழங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்க 2 கூடையில திராட்சைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அனி, இதுல ஒரு கூடை தான் நமக்கு, ஒரு கூடை மீனுவோட வீட்டுக்கு. மீனுவோட வீட்டுக்கா? என்னால எல்லாம் மீனுக்குருவிக்க வீட்டுக்கு கூடை நிறைய திராட்சைய கொடுக்க முடியாது. அனி, அந்த குருவி அந்த குழந்தைங்களுக்காக பறிச்ச திராட்சை இது. அதெல்லாம் முடியாது. ஒரு கூடையில இருக்கிற திராட்சை எனக்கு, ஒரு கூடையில இருக்கிற திராட்சை நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த 2 கூடையில இருக்கிற திராட்சை பழங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. தேநீரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த 3 சின்ன குழந்தைங்களும் ரொம்ப பசியோட இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, அம்மா ஏங்கா இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா அக்கா, நாம காலு அங்கிள் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு பார்க்கலாமா? சரி, நான் போய் கேட்டு பார்க்கறேன். நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு மாமா, அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? பிங்கி, உங்க அம்மா வேறு இடங்களுக்கு தானியங்களை எடுக்க போயிருக்கு. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடும். காலு மாமா, என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பசிக்குது. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? எங்க அம்மா வந்ததுமே நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். ஹே பிங்கி, இங்க இருக்கிற உணவு எனக்கும் என் பையனுக்குமே பத்தாது. இதுல நான் உனக்கு உணவு தரணுமா? அதெல்லாம் முடியாது. போய் உன் வீட்டுல உட்காரு. கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துடும். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு ராணிக்காகவும் கோபமா சொன்னதுமே பிங்கி குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. 2 குழந்தைங்களும் பசியோடையே பகல் முழுவதும் தான் கூட்டுல உட்கார்ந்திருந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவிக்கு அன்னைக்கு கொஞ்சம் தானியங்கள் தான் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வேகமா தான் வீட்டை நோக்கி வந்துச்சு. ரொம்ப பசியா இருந்த குழந்தைங்க ரொம்ப வேகமா அந்த தானியங்கள் முழுவதையும் சாப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு பசிக்குதம்மா. எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவு வேணும். நான் தான் காலு மாமா கிட்ட கூடை நிறைய திராட்சைகளை கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, காலு மாமா எங்களுக்கு எந்த திராட்சைகளுமே கொடுக்கல. என்ன, உங்களுக்கு திராட்சைகளை கொடுக்கலையா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காலு அண்ணா, இது நியாயமா? நான் பசங்க கிட்ட கொடுக்க சொல்லி உங்களுக்கு திராட்சைகளை கொடுத்து அனுப்புனே, நீங்க ஏன் பசங்களுக்கு கொடுக்கல? அத காலு தான் எடுத்துட்டு வந்தாரு. அதனால அந்த கூடையில இருக்கிற திராட்சை எனக்கும் என் பையனுக்கும் தான் சொந்தம். ஆமா மீனு, ராணி சொல்றது சரிதான். நான் தான் அந்த திராட்சைகளை எடுத்துட்டு வந்தேன். அதனால அந்த திராட்சை எனக்கு தான் சொந்தம். இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான் தான் உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தையே காட்டி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் தான் கூட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வேகமா போய் அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் திராட்சைகளை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல திராட்சை தோட்டத்தை ஒரு காவலாளி காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. மரக்கிளையில இருந்து இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. இதுக்கு மேல இந்த திராட்சை பழங்களை பறிச்சா அது எனக்கு பாதுகாப்பா இருக்காது. வேற எங்கேயாச்சும் தான் உணவு தேடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவை தேடி வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா மீனுவோட கண்களுக்கு ஒரு மாமரம் தென்பட்டுச்சு. அதுல ஒரே ஒரு மாம்பழம் பழுத்திருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி வேகமா அந்த மாமரத்தோட பக்கத்துல போச்சு. அப்பாடா, இங்க ஒரு மாம்பழம் இருக்கு. இத கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்க பசி இல்லாம இன்னைக்கு தூங்குவாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல குழந்தை கிக்கி தான் அப்பா அம்மாவுக்காக தான் வீட்டு முன்னாடி அழுத்தபடியே காத்திருந்துச்சு. மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போறத பார்த்த கிக்கி மீனுக்குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது. மீனு ஆண்டி, மீனு ஆண்டி, இங்க வாங்க மீனு ஆண்டி. கிக்கியோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி கிக்கியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கிக்கி, என்னப்பா ஆச்சு? இந்த ராத்திரி வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? மீனு ஆண்டி, என் அம்மாவும் அப்பாவும் காலையிலே உணவு தேட போனாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மீனு ஆண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது. அச்சச்சோ கிக்கி, நீ கவலைப்படாதப்பா. உன் அம்மாவும் அப்பாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை குழந்தை கிக்கிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது. ரொம்ப பசியோட இருந்த குழந்தையும் ரொம்ப வேகமா அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ஒரு மந்திர பறவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குருவி, உன்னுடைய பெருந்தன்மையை நினைத்து நான் வியப்படைகிறேன். நீ கவலைப்படாத. இன்னைக்கு உன் குழந்தைங்க பசி இல்லாம தூங்குவாங்க. மந்திர பறவை, உங்களை பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம் தான். இல்ல குருவி, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தான் உன்னோட அதிர்ஷ்டம். நம்ம காட்டுல இருக்கிற ஒரு ஆற்றங்கரை பக்கமா ஒரு மரவீடு இருக்கு. அந்த மரவீட்டுல உனக்கு என்ன தேவையோ நீ கேளு. அந்த மரவீடு நிச்சயமா உனக்கு கொடுக்கும். தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே அந்த மரவீடு இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த தேவதை சொன்னபடியே அங்க ஒரு அழகான மரவீடு இருந்துச்சு. மரவீடே, நீங்க என் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுங்க. மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே அந்த மரவீடு கூடை நிறைய பழங்களை மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குழந்தைங்களும் அன்னைக்கு ராத்திரி வயிறார சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி தனக்கு தேவையான உணவை அந்த மர வீட்டுக்கிட்ட கேட்டு வாங்குச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிடுறத பார்த்த காலுவுக்கும் ராணிக்கும் ரொம்ப பொறாம வந்துச்சு. காலு, அந்த குருவி இந்த உணவுகளை எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. அந்த குருவி எங்க இருந்து உணவு எடுத்துட்டு வருதுன்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனுக்குருவிக்கு தெரியாம மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல மீனுக்குருவி அந்த மர வீட்டுக்கிட்ட உணவை கேட்டுச்சு. இத தூரமா உட்கார்ந்தபடியே காலுவும் ராணியும் பார்த்துட்டாங்க. காகங்கள் 2 பேரும் அந்த மரவீடோட பக்கத்துல போனாங்க. ஹே மரவீடே, நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பிரியாணிய கொடு. ஹே மோசமான காகங்களே, நீங்க பசியோட இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எந்த இரக்கத்தையும் காட்டல. அதனால நான் உங்களுக்கு எந்த உணவையும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன மரவீடு ஒரு தொடைப்பத்தை வரவழைச்சது. அந்த தொடப்பம் 2 காகங்களையும் பின்தொடர ஆரம்பிச்சது. அடிக்கு பயந்த காகங்கள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தினம் தினம் மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிடுறத 2 காகங்களும் ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
மழைக்காலம் நாபூருங்கிற ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து யாரும் யார் கூடயும் சண்டை போடாம ரொம்ப அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த காட்டுல 2 கெட்ட காகங்கள் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. எப்போதுமே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. காட்டுல எங்க பார்த்தாலும் இடியும் மின்னலும் ஜோரா மழையும் தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல தான் வீட்டுல உட்கார்ந்து இருந்துச்சு. சாராவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. இதை இப்படியே விட்டா சரியாகாது. நான் எப்படியாச்சும் வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரேன். ஆனா அம்மா, மழையும் இடியும் ரொம்ப அதிகமா இருக்கேம்மா. குக்கு, சாரா இப்படி காய்ச்சல்ல கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. வைத்தியரோட வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மழையையும் மின்னலையும் பொருட்படுத்தாம ரொம்ப வேகமா வைத்தியரோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா நேராக மின்னலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப மின்னல் அடிக்குது. இந்த மின்னலால என்னால சரியா பறக்க முடியல. காலுவண்ணாவோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவர்கிட்ட போய் கொடை கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி காகங்களோட வீட்டை வேகமா தட்டுச்சு. அந்த சமயத்துல காலுவோ ராணியோ தான் வீட்டுல படுத்து நிம்மதியா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடைச்ச மழைக்காலம் வந்தாலே போதும், இந்த காட்டுல இருக்கிற குருவிகளுக்கு வேற வேலையே இல்ல. யாரு வந்திருக்கீங்க? காலு அண்ணா, நான் மீனு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டோட கதவை திறங்க. காலு, அந்த குருவிக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்க. என்ன மீனு, இந்த மலையில இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? ஹலோ அண்ணா, சாராவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நான் மருந்து வாங்குறதுக்காக வைத்தியரோட வீட்டுக்கு போறேன். மீனுக்குருவி இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டதுமே ராணிக்காகவும் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. இங்க என்ன காலு ராணி வைத்தியசாலைனா போர்டு வச்சிருக்கோம். மருந்து வாங்கணும்னா வைத்தியரோட வீட்டுக்கு போ. அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்க? ரொம்ப மின்னலா இருக்கு. என்னால ரொம்ப வேகமா பறக்க முடியல. அதான் உங்க வீட்டுல ஏதாச்சும் கொடை இருந்தா எனக்கு கொடுங்க. ஏய், இங்க கொடையும் இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து போயிடு. ராணி, அந்த குருவி என்னதான் சொல்லுதுன்னு கேளு. காலு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் நான் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. காகங்கள் இப்படி நடந்துகிட்டது மீனுக்குருவிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. மீனுக்குருவி மறுபடியும் வைத்தியரோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவி ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருக்கிறத தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே புறா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மலையில மீனுக்குருவி எதுக்காக இவ்வளோ வேகமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்னங்க, ஒருவேளை அந்த குருவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். அதை கூப்பிடுங்க, நாம என்னன்னு கேட்கலாம். மீனு, மீனு இங்க வா. மீனு, என்னாச்சு உனக்கு? புறாவோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. புறாண்ண, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்பி ஆகணும். இந்த மலையில நீ இவ்வளோ வேகமா எங்க போய்கிட்டு இருக்க? பாரு, வானிலை வேற ரொம்ப மோசமா இருக்கு. புறாண்ண, என் பொண்ணு சாராவுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. அதனாலதான் மருந்து வாங்குறதுக்காக வைத்தியரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னங்க, வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க மீனுக்குருவி கூட போயிட்டு வாங்க. மீனு, நானும் உன் கூட வைத்தியரோட வீட்டுக்கு வரவா? புராண, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். உடனே புறாவும் மீனுக்குருவி கூட வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. 2 பறவைகளும் ஒரு அடர்த்தியான காட்டு பகுதியை கடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 ஆந்தை திருடர்கள் மீனுக்குருவியையும் புறாவையும் வழிமறிச்சாங்க. ஏ பறவைகளா, ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிறதே எங்க கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல தேவையில்லாம நீங்க இறந்து போக வேண்டிய நிலைமை வரும். எங்க கிட்ட எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க. ஏ குருவிகளா, சொன்னா கேட்க மாட்டீங்க. என் கையில இருக்கிற கத்திய பாத்தீங்களா? ஆண்டையாரே, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு மருந்து வாங்க தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நிஜமா எங்க கிட்ட எதுவுமே இல்ல. அண்ணா, இவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவங்கள போக விடு. ஏ பறவைகளா, எதுவுமே இல்லாம நீங்க எதுக்காக வெளியே வர்றீங்க?
எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க. அப்படின்னு அந்த ஆந்தை திருடன் சொன்னதுமே மீனுக்குருவியும் புறாவும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஒரு வழியா 2 பறவைகளும் வைத்தியரோட வீட்டுக்கு வந்தாங்க. வைத்தியரையா, வைத்தியரையா, தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. பறவைகளா? என்ன இந்த மழையில இங்க வந்திருக்கீங்க? அப்படி என்ன அவசரம்? வைத்தியரையா, என் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. தயவு செஞ்சு நீங்க காய்ச்சலுக்கான மருந்து தாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே வைத்தியரும் அந்த காய்ச்சலுக்கான மருந்து தயார் செய்து மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, கவலைப்படாத, உன் குழந்தையோட காய்ச்சல் நாளைக்கே சரியாகிடும். இந்த மருந்த ஒரு வேளைக்கு 3 சொட்டு வச்சு உன் குழந்தைக்கு கொடு. மீனு, வா, சீக்கிரம் போலாம். நேராக வானிலை ரொம்ப மோசமாக்கிக்கிட்டு வருது. மருந்த வாங்கினதுமே மீனுக்குருவியும் புறாவும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் அவங்க அந்த அடர்ந்த காட்டு பகுதியை கடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல யாரோ உதவிக்காக கூப்பிடுற சத்தம் மீனுக்குருவிக்கு கேட்டுச்சு. அச்சோ, என் தம்பியை யாராச்சும் காப்பாத்துங்க. என் தம்பி இந்த மரத்தோட அடியில மாட்டிக்கிட்டான். புறாவும் மீனுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட அடியில இருந்த ஆந்தையோட தம்பிய வெளியே எடுத்தாங்க. பறவைகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மன்னிச்சிடுங்க. தேவையில்லாம நாங்க உங்களை தொந்தரவு செய்துட்டோம். ஆந்தை சகோதரர்களே, நீங்க தீய செயல்களை செய்யாம நல்ல செயல்களை செய்யுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் புறாவும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அக்கா, அக்கா, நீ பயப்படாத, அம்மா வந்துட்டாங்க. இனிமே உனக்கு காய்ச்சல் சரியாகிடும். சாரா, கவலைப்படாத, நான் கொடுக்குற மருந்த குடிச்சா உன்னோட காய்ச்சல் சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவுக்கு அந்த மருந்துல 3 சொட்டை குடிக்க கொடுத்துச்சு. மீனு, நான் வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன். புறானு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எப்படி மருந்து வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பிறகு புறாவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழை முடிஞ்சு அமைதியான சூழல் நிலவுச்சு. மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அம்மா, எனக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சு. அம்மா, இனிமே நான் அக்கா கூட விளையாடலாமா? தாராளமா விளையாடலாம் குக்கு அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ராணிக்காகவும் ரொம்ப வேகமா மீனோட வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, மீனு, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு, என் கூட வா. ராணி அக்கா, என்ன ஆச்சு? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. மீனு, என் வீட்டோட மேற்கூரை உடைஞ்சு விழுந்துடுச்சு. என் பையன் ராஜு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னால அவனை எடுக்கவே முடியல. கவலைப்படாதீங்க ராணி அக்கா, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கு கூட அதனோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மற்ற பறவைகளும் வேகமா ராணியோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து மெதுவா ஒவ்வொரு மரக்கட்டைகளா நீக்கினாங்க. ராஜுவ ரொம்ப கவனமா இடிபாடுகள்ல இருந்து வெளியே எடுத்தாங்க. தன்னோட பையனை பார்த்ததுமே காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுவரை உங்க யாருக்குமே நான் எந்த உதவியுமே செய்யல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்திருக்கீங்க. ராணி அக்கா, இப்பவாச்சும் புரிஞ்சதா? நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்ம காடு ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆமா ஆமா மீனு, நீ சொல்றது சரிதான். இனிமே நானும் ராணியும் உங்களை மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்வோம். அந்த நேரத்துல அந்த திருட்டு சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. பறவைகளே, எங்களை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இனிமே நீங்க எல்லாரும் அடர்ந்த காடு வழியா சந்தோஷமா பயம் இல்லாம போகலாம். நானும் என் தம்பியும் திருந்திட்டோம் அப்படின்னு அந்த ஆந்தை திருடர்கள் சொன்னதுமே எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, நிலா 2 குட்டீஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிஷாலினி, நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆதிரா, ருத்ரா, பகுபலி, கவிஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி, விசு, ஹாய் ஐலா, நிரஞ்சனா,
கவியரசன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அன்பு, லாவண்யா, விசித்ரா, ஜெகன் குட்டி, ஞானேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தனிஷ்கா, மௌசிகா, ஜீவிகா, சஞ்சனா, மிதுல்ஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லசிகா, ஹாய் கனிஷ்கா, கபிநயன், கீதுஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதேஷ், சர்வேஷ், பிரகதீஷ், அனன்யா, நேத்ரா, தாருண்யா, பவின், மித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நிலவரசன், ஹாய் கல்பனா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.